கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிகளுக்கும் சொல்ல இருக்கேன். பொதுவாக தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது மொத்தம் 60 வருடங்கள். அதில் இப்பொழுது பராபவ வருடம் என்ற வருடம் ஆரம்பிக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நியாயமானதை தர வேண்டும், மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அர்த்தமுள்ளதாக தான் அந்த பராபவ வருடம் குறிக்கிறது. இருந்தாலும் இந்த வருடத்திலே கிரகங்களின் சூழ்நிலைகளை வைத்து என்னென்ன பலன் ஏற்படும் போது இப்போ பார்க்கலாம். மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார், சிம்மத்திலே கேது பகவான் இருக்கிறார், கும்பத்திலே ராகுவும் சந்திரனும் வீற்றிருக்கிறார்கள், மீனத்திலே சனி பகவான் புதன் செவ்வாய் இருக்கிறார்கள், மேஷத்திலே சூரியன் சுக்கிரன். இவ்வாறாகத்தான் இந்த கிரகங்கள் பராபவ வருடம் ஆரம்பிக்கும் போது இருக்கிறது. இதில் என்னவென்று கேட்டால், இந்த மீனராசியிலே சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் இந்த பராபவ வருடம் முழுவதுமே இருப்பார். மற்ற கிரகங்கள் மட்டும் மாறுமே தவிர சனி பகவான் மட்டும் அந்த மீனராசியில் தான் வீற்றிருப்பார். இந்த மீனராசியிலே சனி பகவான் இருப்பதினால் நீதி, நேர்மை, சத்தியம் நிலைநாட்டப்படும், ஆன்மீகவாதிகளுடைய வளர்ச்சி எழுச்சி பெறும், நாட்டில் ஒற்றுமை மேம்படுத்தப்படும், மதம், இனம், ஜாதி, மொழி சேர்ந்தவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து உலக அமைதிக்காக நல்ல விஷயங்களை செய்யப் போகிறார்கள். இப்போது பார்த்து வந்தீர்களானால் உலகப்போர் என்று தொடங்கி நடந்து கொண்டு வருகிறது. இது முடியாதா என்று கேள்வி இருக்கிறது. இது நிச்சயமாக குறுகிய காலத்திற்குள்ளே முடிந்துவிடும் இந்த கிரக நிலை வைத்து பார்க்கும்போது சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், குருடைய பயிற்சி இந்த வருடம் 3 முறை நிகழ இருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அடுத்ததாக அக்டோபர் மாதம். ஏற்கனவே இப்போது மிதுனத்தில் இருக்கிறார், கடக ராசிக்கு வந்து அதன் பிறகு சிம்ம ராசிக்கு வரப்போகிறார். இந்த 3 ராசிகளே குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் புதன், சந்திரன், சூரியன் ராஜ கிரகங்களான சூரியன் சந்திரன் வீட்டிலும் புதன் வீட்டிலும் இருக்கப்படியால் அரசாங்கம் இதிலே ஈடுபட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வகையிலே எந்த வகையிலும் போராடும். இதுவரை மக்கள் போராடி வந்தார்கள், பார்த்திருப்பீர்கள். இனி வரும் காலங்களிலே அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக போராடி வெற்றி பெறுவார்கள். ஆங்காங்கே இயற்கை பேரிடர்களான வெள்ளம், மழை, புயல், நிலச்சரிவுகள், தீ விபத்துகள், எல்லா விதமான போக்குவரத்து மூலியமாக விபத்துகள் இதெல்லாமே அதிகமாக நடக்க இருக்கிறது. அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்து கொண்டால் இந்த பராபவ வருடம் எல்லோருக்கும் நன்மைதான் செய்யும் என்று சொல்லி இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வரும் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கும்பொழுது உங்களுக்கு மிகுந்த பொருட்சேர்க்கை, வருவாய் உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதெல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகிறது. ஏனென்று சொன்னால், இந்த வருடத்திலேயே உங்கள் ராசியிலிருந்து இருக்கும் குரு பகவான் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் இந்த 3 இடங்களுமே பயிற்சி ஆகிறார். எனவே தான் அவ்வாறு சொன்னேன். உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும், தைரியம், தன்னம்பிக்கை மேலோங்கும், வீடு, மனை, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வளர்ச்சி காண்பீர்கள், அரசாங்கத்தின் ஆதரவு கிடைக்கும், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், நினைத்த எண்ணங்கள் பலிதமாகும், மக்கள் தொடர்பு அதிகரிக்கும். ஆனால் செலவுகள் கூடும். வருவாய் குறைவாக இருந்தாலும் செலவுகள் கூடிக்கொண்டே இருக்கும். அதை சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வருட பலன் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற மொழிக்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்தே தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிறார் அல்லவா? அதனால் உங்கள் ராசியுடைய அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான். எனவே இந்த பராபவ வருடம் முழுவதுமாகவே முருகரை பிரார்த்தனை செய்து ஓம் சரவணபவ என்று சொல்லி வரலாம், முருகா என்று சொல்லி வரலாம், கந்தா, கடம்பா, கார்த்திகையா என்று பலவாறாக அழைத்து வரலாம். அடுத்ததாக விபத்துகளிலே, ஆபத்துகளிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணலாம், இரத்த தானம் செய்யலாம். இதெல்லாம் தொடர்ந்து செய்து வர வேண்டும்.
அங்கங்கே கோயிலுக்கு சென்றால் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். அடுத்ததாக எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இது பொதுவான எல்லா ராசிக்குமே சொல்லக்கூடிய பலன் இந்த வருடம், இந்த பராபவ வருடத்திலே. அப்பொழுது உங்களுடைய சிந்தனை, செயல் எல்லாமே தெளிவாக இருக்க வேண்டும். முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். அவசர குணத்தை தள்ளி போட வேண்டும். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பராபவ வருஷத்தில் நன்மைகள் வரும், தீமைகள் குறைந்து நன்மைகள் வரும். தொடர்பு முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக அமையும். உங்கள் ராசிக்காரர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அமையும். அதன் மூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். கிரகங்களுடைய சேர்க்கை சரியில்லாத பட்சத்திலே நீங்கள் வெளியூர் வெளிநாடு சென்றால் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். மெயினான பரிகாரம் இதுதான் உங்களுக்கு. இதையிடம் விட சுட்சமான பரிகாரம் ஒன்று இப்பொழுது சொல்ல இருக்கிறேன். இந்த பராபவ வருடத்தினுடைய சூட்சமான பலன் என்னவென்று கேட்டால், முருகப்பெருமானுடைய வேலும் மயிலும் இரண்டுமே முக்கியமான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்கப்படுகிறது. ஒன்று ஆயுதம், ஒன்று வாகனம். இந்த வேலும் மயிலையும் தொடர்ந்து நீங்கள் வணங்கி வர வேண்டும். அது இரண்டும் சேர்ந்து ஒரு படமாக இருக்கலாம், அது கீ செயினாக இருக்கலாம், சாவி கொத்துன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்கலாம், முருகரோடு சேர்ந்து இருக்கலாம், தனியாகவும் இருக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த வேலும் மயிலையும் தொடர்ந்து வழிபட்டு கூட பாதுகாப்பு வச்சு கொண்டீர்களானால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு பாதுகாக்கப்படுவீர்கள். இந்த பராபவ வருடத்திற்கேற்ப உங்களுக்கு நல்ல சிந்தனைகள், தயாளு குணம் ஏற்படும். தர்மம் செய்யக்கூடிய குணங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதை விடுத்து தீய வழிகளிலோ தீய பழக்க வழிகளோ செல்லாமல் இருப்பது நலம். பிரயாணங்களிலே வண்டி வாகனம் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். அரசியல், சமூகம், சினிமா சார்ந்த வகையில் இருப்பவர்களுக்கு முயற்சியால் ஜெயம் உண்டாகும். முயற்சியிலும் விடாமுயற்சி இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது இந்த பராபவ தமிழ் வருட பலன்களை. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். அது இந்த கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்கள் கடந்த பிறகு அந்த கருத்தொன்றி படித்து தேர்ச்சி பெறுவது எல்லாமே நடக்கும். அடுத்ததாக பெண்களுக்கு என்று பார்த்தீர்களானால் 6 மாதங்களுக்கு அடுத்து வரும் 3 மாதங்கள் பெண்களுக்கு உகந்த மாதமாக சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்திலே பெண்கள் முயற்சி செய்யலாம், அவருடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம், வளர்ச்சியை விரும்பி ஏற்றுக்கொள்ளலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். எது எப்படி இருந்தாலுமே இந்த தமிழ் வருடம் ஆரம்பித்த உடனே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு ஏற்றதொரு வாய்ப்புகள் வரும். பாதுகாக்கப்படுவார்கள். அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். எல்லா விதமான ஏற்றம் பெறப்போகிறார்கள். இதெல்லாமே நடக்கப் போகிறது. கடைசியாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கும்பொழுது விவசாயத்திலே ஈடுபடுபவர்கள் முழு முயற்சியுடன் கஷ்டப்பட்டு போராடி உழைக்க வேண்டிய அளவுக்கு உழைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வருங்காலத்திலே பஞ்சம் பட்டினி ஏற்படக்கூடிய நிலை உருவாகப் போகிறது. நீர் தட்டுப்பாடு வரப்போகிறது. இப்போ போர் வந்துருக்கு, அதில் கூட உணவுப் பொருள் கிடைப்பதற்கு தடைகள் ஏற்படும், போக்குவரத்திற்கு தடைகள் ஏற்படும், சமைக்கும் விஷயங்களுக்கு தடைகள் ஏற்படும். இது மாதிரிலாம் எடுக்கப்படுது. இருந்தாலும் அந்த போர்க்காலம் குறுகிய காலமாக தான் சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி இந்த மேசராசிக்காரர்கள் எல்லா வகையிலுமே ஏற்றப்பெறப் போகிறார்கள். நன்மை மட்டுமே நினைத்து நன்மையே செய்ய வேண்டும். அதாவது எப்படி என்றால் நல்லதே நினைக்க வேண்டும். அப்படி நீங்கள் நல்லதே நினைத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ பலன் முழுமையும் சொல்லியிருக்கிறேன். இந்த பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். அப்படி செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த பராபவ வருடத்திலே முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்து எல்லாவர்களும் ஏற்றமாக விளங்கப் போகிறீர்கள். முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்பினால், நீங்கள் காலபுருஷ தத்துவத்திலே முதலாவது ராசியாக சொல்லப்படுகிறீர்கள். தலை என்பது உங்களுடைய பாகம். அந்த வகையிலே பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு ஜாதகம் வலுத்திருந்தால் அவர்களுக்கு தலைமை பதவி பொறுப்பு ஏற்படும்.
தலைமை தாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதெல்லாமே நடக்கும். பாதகம் என்று சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு தீராத தலைவலி வந்து சேரும். கண்களுடைய பார்வைகள் குறைபாடு இருக்கும். முகத்திலே சற்று விகாரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தோல் வகைகளே இதெல்லாம் உஷாராக இருந்து முயற்சித்து உடனுக்குடன் மருத்துவரை பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த தீய பலன்கள் எல்லாமே குறைந்துவிடும். நல்ல பலன் தான் ஏற்பட போகுது. அதனால் நீங்கள் அனுதினமும் உங்களுடைய குலதெய்வத்தை அடிக்கடி வேண்டி வணங்கி, இஷ்ட தெய்வமாகிய சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்கி, உங்கள் ராசியோட தெய்வமாகிய முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீர்களானால் இந்த பராபவ வருடம் பல விதத்திலுமே உங்களுக்கு நன்மை செய்வோம் என்று சொல்லி, எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.